வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் ஆல்வா சமஸ்தான திவான் அழைச்ச விருந்துக்கு போயிருந்திருக்காருங்க. அங்க பாத்தீங்கன்னா இவருடைய சொற்பொழிவு தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ஆல்வா சமஸ்தான மகாராஜா அங்க வராரு. சுவாமி விவேகானந்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போதே கேக்குறாரு, சுவாமிஜி எனக்கு இந்த சிலை வழிபாடு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. கல்லுல உயிர் இருக்கும் அப்படின்னு நம்பினா அது மூட நம்பிக்கை தானே. இவங்க எல்லாம் ஏன் இப்படி விக்கிரக வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே சுவாமி விவேகானந்தர் திவானை கூப்பிடுறாரு. திவான் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த போட்டோவை பார்த்து நீங்க துப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த போட்டோல யார் இருக்கா அப்படின்னு சொன்னா மகாராஜா தான் இருக்கிறாரு. திவான் துப்பு வராங்க. திவான் பாக்குறாரு, சுவாமிஜி என்ன சொல்றீங்க? அந்த படத்துல இருக்கிறவர் மகாராஜா, நான் எப்படி அதை துப்ப முடியும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே விவேகானந்தர் சொல்றாரு, மகாராஜா ஏன் பக்கத்துல இருக்கிறாரு, அந்த படத்துல துப்புறதுக்கு என்ன, அது வெறும் காகிதம் தானே அப்படின்னு கேட்கும்போது திவான் சொல்றாரு, ஐயோ இல்ல இல்ல, அங்கு எனக்கு மகாராஜா தான் தெரியறாரு, படமா தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்போ விவேகானந்தர் மகாராஜா கிட்ட சொல்றாரு, பாருங்க அது பார்த்தா படம், நீங்க என் பக்கத்துல இருக்கிறீங்க, ஆனா கூட திவான் அதை பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த படத்துல தெரியறது நீங்க, அப்படித்தான் அவர் நினைக்கிறாரு. அதே போலதான் சுவாமி சிலையை வச்சு வழிபடுறவங்களுக்கும் சிலைக்குள்ள சுவாமி இருக்கிறதா நினைச்சுதான் வழிபடுறாங்க, அதுலயும் உயிர் இருக்கிறதா நினைச்சுதான் வழிபடுறாங்க. அதனால அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. அது அவங்களுடைய நம்பிக்கை. அதனால சிலையில கண்டிப்பா கடவுள் இருக்காரு நினைச்சா இருக்கிறாருன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம். ஒரு சாமியோட சிலையை கல்லா பார்த்தா அது கல்லுதாங்க, அதுக்குள்ள உயிர் இருக்குன்னு நினைச்சா நிச்சயமா கடவுள் அங்க இருக்கிறாரு அப்படிங்கறதுதான். ஆக கல்லுக்குள்ள கடவுள் இருக்கிறாரானா நிச்சயமா இருக்கிறாரு, அது நம்ம நம்பிக்கையை பொறுத்தது, அவ்வளவுதான். இதத்தான் சுவாமி விவேகானந்தர் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. மகாராஜாவும் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, மீண்டும் மற்றொரு தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.